the Lord. Praise the Lord. உங்கள் எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் மீண்டும் ஒரு முறை எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். आप सभी को यीशु मसीह के नाम से हम प्रेम से फिर दोबारा एक और बार आपको स्वागत வீடியோ करते हैं. மூலமாய் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி. கர்த்தர் சந்தர்ப்பத்தை திரும்ப கொடுத்ததற்காய் ஆண்டவரை துதிக்கிறோம். फिर इस वीडियो द्वारा आप सभी से मिलने के लिए बहुत खुश होता हूँ और परमेश्वर ने ये मौका दिया, उसके लिए परमेश्वर का स्तुति हो. நாம் ஜெபிப்போம். हम सभी प्रार्थना करेंगे. பரலோகத்தின் நல்ல பிதாவே, உம்முடைய அன்பு இரக்கம் கிருபைக்காய் ஸ்தோத்திரம். हमारे स्वर्गीय अच्छे पिता, आपका प्रेम दया अनुग्रह के लिए இந்த धन्यवाद. காலை ஆண்டவரே ஆராதனையை உம்முடைய கரங்களில் வைக்கிறேன். इस सुबह के आराधना को आपके हाथों में अर्पण ஆவியானவர் करते हैं. ஆண்டவரே தொடர்ந்து கிரியை செய்யுங்க. आत्मा जी आप आगे भी क्रिया இந்த कीजिएगा. காலையிலே நாங்கள் பாடுகிற பாடல், கேட்க போகிற ஜீவனுள்ள வார்த்தைகளை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாங்க. और इस सुबह के समय पर हम गाने वाले गीत को, सुनने वाले वचन को और परमेश्वर इस आराधना को आप आशीर्वाद बना के रखिए. ஆவியானவர் கிரியை நடப்பீங்க. आत्मा जी आप क्रिया कीजिए. தடைகள் யாவையும் மாற்றி போடுங்க. सारे रुकावटों को दूर कर दीजिए. ஜனங்களுடைய உள்ளங்களில் ஒரு மனத்தை உருவாக்குங்க. लोगों के हृदय में एक मन लेकर आइए. இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते हैं, आमीन. ஆமென். आमीन. நாம் எல்லாரும் நம்முடைய கரங்களை தட்டி நாம் பாடுவோம். 875வது பாடல். எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. 875வது பாடலை நாம் கரங்களை தட்டி மகிழ்ச்சியோடு கூட நம்முடைய ஜீவனுள்ள தெய்வத்தை நாம் ஆராதிக்கலாம். ஆமென். எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. இந்த சிறகுகளின் நிழலில் மகிழ செய்தே, இந்த சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தே. தூயவரே என் துணையாளரே, துதிக்க பாத்திரரே, ஆமென். தூயவரே என் துணையாளரே, துதிக்க பாத்திரரே, ஆராதனை உமக்கே, ஆமென். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆமென். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா, எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா, இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே, இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை
யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜரே. 716. யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே, யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே. எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்லவரே. எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்லவரே. யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே, யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே,
700 பாட்டு. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன். இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன். இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன். இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு உள்ளத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை
நாம் எல்லாரும் இருந்த வண்ணமாக 101 சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிக்கலாம். हम सभी खड़े होते हुए 101 भजन संगीता को बदल बदल पढ़ेंगे. இரக்கத்தையும் நியாயத்தையும் குறித்து பாடுவேன். கர்த்தாவே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். मैं बुद्धिमानी से खरे मार्ग में चलूंगा, तू मेरे पास कब आएगा? मैं अपने घर में मन की कराई के साथ अपनी चाल चलूंगा. தீங்கான காரியத்தை என் கண் முன் வைக்க மாட்டேன். வழி விளக்கிறவர்களின் செய்கையை வெறுக்கிறேன். அது என்னை பற்றாது. तेरा स्वभाव मुझसे दूर रहेगा, मैं बुराई को जानूंगा भी नहीं. பிறனை ரகசியமாய் அவதூறு பண்ணுகிறவனை சங்கரிப்பேன். மேட்டிமை கண்ணனையும் பெருநெஞ்சு உள்ளவனையும் பொறுக்க மாட்டேன். मेरी आंखें देश के विश्वास योग्य लोगों पर लगी रहेगी कि वे मेरे संग रहें. जो खरे मार्ग पर चलता है वह मेरी टहुला होगा. கபடு செய்கிறவன் என் வீட்டுக்குள் இருப்பதில்லை. பொய் சொல்லுகிறவன் என் கண் முன் நிலைப்பதில்லை. भोरी भोर को मैं देश के सब दुष्टों को सत्यानाश किया करूंगा, इसलिए कि यहोवा के नगर के सब कार्यों को नाश करूंगा. हालेलुया. நாம் எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி கொஞ்ச நேரம் நாம் ஆராதிக்கலாம். हम सभी अपनी आंखें बंद कर परमेश्वर की ओर देखकर थोड़े समय हम उनका சங்கீதக்காரன் ஒரு நல்ல தீர்மானம் எடுக்கிறார். यहाँ पर भजन संगीता में वो अच्छा एक निश्चय लेता है. நான் இனி என்ன செய்வேன்? आज अभी मैं क्या करूँगा? என்னுடைய வாழ்க்கையில என்னென்ன குறைகள் இருக்கிறது? मेरे जिंदगी में जो कोई भी कमियां हैं, எதை நான் நீக்க வேண்டும், எதை நான் அங்கீகரிக்க வேண்டும், जिसे मुझे दूर करना होगा, जिसे मुझे स्वीकार करना நீக்கி போட வேண்டியவைகளை அவர் நீக்கி போடுவதற்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறார். जो दूर करना है उसे दूर करने के लिए वो निर्णय लेता है. அங்கீகரிக்க வேண்டிய காரியங்களை, கடைபிடிக்க வேண்டிய காரியங்களை ஆண்டவருக்கு முன்பாக சொல்லுகிறார். स्वीकार करके जो पकड़ने का कार्य है उसे वो परमेश्वर के सामने रखता है. இந்த காலையில ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் इस सुबह के அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு தீர்மானங்களை ஆண்டவருக்கு முன்பாக நாம் ஏறெடுப்போம். इस सुबह के समय पर परमेश्वर के बच्चे आप और मैं ऐसे एक अच्छे निर्णय को परमेश्वर के सामने हम रखेंगे. हम थोड़े समय तक परमेश्वर का आराधना करेंगे. ऐसे एक बहुत ही खतरनाक एक समय पर हम आए हैं. परमेश्वर का हाथ हमारे ऊपर रहना है. अगर परमेश्वर का हाथ हमारे ऊपर रहेगा, कोई भी दुष्ट, कोई भी कोई भी अंधकार हमारे ऊपर नहीं आएगा. கரத்திலிருந்து ஒருவன் உங்களை பறித்துக் கொள்ள முடியாது என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. पवित्र शास्त्र कहता है कि मेरे हाथों से तुम्हें कोई भी छीन नहीं सकता. கரத்திலே இந்த காலையிலே நம்ம ஒப்புக்கொடுப்போம். वही परमेश्वर के हाथों में इस सुबह के समय पर हम अर्पण करें. ஜெப நிலைமையோடு கர்த்தர் கரம் என் மேலுங்க. கடுகடுவு எனக்கு இனி பயம் இல்லை. இதுவரைக்கும் உங்களுக்குள்ளாய் பயம் இருந்திருக்கலாம், அதிரியம் இருந்திருக்கலாம். என்ன சம்பவிக்குமோ? அநேகருடைய வாழ்க்கையில பயம் இருப்பதை நான் அறிவேன். இந்த காலையில இந்த பாட்டு பாடும்போது உங்களுக்கு இருக்கிற எல்லா பயத்தை ஆவியானவர் மாற்றி போடுவார். ஸ்தோத்திரம். கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவு பயம் இல்லைங்க. கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவு பயம் இல்லைங்க. ஏங்கிடுவார், என்னை தாங்கிடுவார், இறுதி வரை என்னை நடத்திடுவார். ஏங்கிடுவார், என்னை தாங்கிடுவார், இறுதி வரை என்னை நடத்திடுவார். கர்த்தர்
கொண்டாடுவோம். கோடி கோடி நன்றி சொல்லுவோம். परमेश्वर हम गीत गाकर आपका उत्सव मनाएंगे. காரணம் நீங்க செய்த நன்மைகள் ஏராளம். कोटि कोटि धन्यवाद देंगे क्योंकि आपने उतना भलाई हमारे लिए किया. கன்னிமணி போல நீங்க காத்தீங்க. हमें अपने आंखों की पुतली की तरह संभाल कर रखा है. போகிற வருகிற இடங்களெல்லாம் ஆண்டவரே நாங்கள் எங்களை பாதுகாக்கிறப்பா. ஆனாலும் நாங்கள் எங்களையும் மறந்த நேரங்கள் உண்டு. ஆனாலும் நீர் எங்களை பாதுகாத்து परमेश्वर हम जिस मार्ग पे चाहते हैं हम संभाल कर चाहते हैं, लेकिन ऐसा होता है कि हम उस समय पर भूल भी जाते हैं, लेकिन हाँ हमेशा हमें सुरक्षित रखते हो. आप हमें संभाल कर उठा के आ रहे हो परमेश्वर. रक्त कोटिकुल्लाय மூடி எங்களை காத்தீங்க. परमेश्वर आपके लहू के खोटे में हमें बंद करके रखे हो. आप கரங்களை எங்களுக்கு आपके हाथों में परमेश्वर हम अर्पण करते हैं. வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக इन वचनों को इन बातों को सुनने वाले हर एक बच्चों के लिए धन्यवाद देते हैं. இந்த காலையிலே உம்முடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கலாம். जो कोई भी परमेश्वर इस सुबह के समय पर कमजोरी के साथ बैठे होंगे, எதுவாக இருந்தாலும் கர்த்தர் தொடுவீராக. जो कुछ भी हो परमेश्वर उन्हें छूएगा. இந்த ஆராதனை எங்களோடு நீங்க பேசுங்க. इस आराधना में हमारे साथ आप கேட்கிற உள்ளங்களோடு ஆவியானவர் கிரியை நடத்துங்க. सुनने वाले हृदय के साथ आत्मा जी आप क्रिया कीजिए. ஆண்டவரே இந்த காலையிலே திருமண நாளையும் பிறந்த நாளையும் நினைவு கூறுகிற ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் யாராக இருந்தால் கர்த்தர் அவர்களை தொடுவீராக. परमेश्वर इस सुबह के समय पर अपना शादी का सालगिरह अपना जन्मदिन मनाने वाले जो कोई भी बच्चे परमेश्वर उन्हें आप छूइएगा. யாராயிலும் பலவீனமாய் இருந்தால் கர்த்தர் அவர்களை தொடுங்க. जो कोई भी कमजोरी में है परमेश्वर उन्हें आप छूइएगा. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகளோடு கூட தங்கி இருக்கட்டும். परमेश्वर का आशीर्वाद आपके बच्चों के साथ बनाए रखिएगा. यीशु क्रिस्टुविன் நாமத்தில் பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते हैं. ஆமென். आमीन आमीन. தேவனுடைய வசனத்துக்கு நேராக நாம் செல்லுவோம். परमेश्वर के वचन की ओर हम लौटेंगे. இந்த காலையிலே முடிவு காலமும் கொரோனா பற்றிய ஒரு எச்சரிப்பு உங்களோடு கூட நான் பேசும்படியாக வந்திருக்கிறேன். इस सुबह के अवसर पर इस शुरुआत और अंत का इस कोरोना के बारे में बताने के लिए आपके साथ में आ रहा आपके साथ बात करने वाला. इस संदेश को आप ध्यान से सुनिएगा, आपको आशीर्वादित रहेगा. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் एजेकियल भविष्यद्वक्ता का पुस्तक 7वां अध्याय 6ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 7वां अध्याय 6वां वचन हम ले लेंगे. நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். मैं पढ़ता हूँ, ध्यान दीजिए. முடிவு வருகிறது, அது உன் மேல் நோக்கமாய் இருக்கிறது, இதோ அது வருகிறது. अनंत आ गया है, सब का अंत आ गया है, वह तेरे विरुद्ध जागा है, देखो वो आता है. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாக இருங்கள். पहला पत्रस 4:7 हम पढ़ेंगे. सब बातों का अंत तुरंत होने वाला है, इसलिए समय होकर प्रार्थना के लिए सचेत रहो. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாக்கும்படி எழுதப்பட்டு இருக்கிறது. और पहला कुरिन्थियों 10:11 में हम पढ़ते हैं, हमारी चिंतावनी के लिए जो जगत के अंतिम समय में रहते हैं लिखी गई है. 3 பரிசுத்தவான்களுடைய வார்த்தைகளை இந்த நாம் இங்கே வாசித்தோம். 3 पवित्र लोगों के बातों को हमने यहाँ पर सुना. எசேக்கியேல் தன் காலத்திலே அவன் சொல்கிறான், முடிவு வருகிறது, அது வந்து கொண்டிருக்கிறது. और एजेकियल अपने समय पर उन्होंने कहा कि अंत आ रहा है, वो अपने जगह पे आ रहा है. அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்றான், எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாகி விட்டது. और प्रेरित पत्रस अपने पुस्तक में कहते हैं, सबका अंत समय पर समीप आ रहा है. பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், உலகத்தின் முடிவு காலத்தில் இருக்கிற நமக்கு என்று எழுதுகிறார்.
और प्रेरित पौलुस यहाँ पर लिखते हैं कि इस अंतिम समय का हमारे लिए यहाँ पर चेतावनी இன்னைக்கு दिया நடக்கிற गया है। சம்பவங்கள் எல்லாவற்றையும் காணும் பொழுது உண்மையாகவே இது ஒரு முடிவு காலத்துக்குள் நாம் வந்திருக்கிறோம் என்பதை இந்த காரியங்கள் நிகழ்ச்சிகள் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. और जब ये सब हम वचन पढ़ते हैं तो हमें ऐसे ये समय पर जो आए हैं हमें ऐसा लग रहा है हाँ सच में हम अंत के समय पर आए हैं और वो हमें ये बातें बताते हैं। உலகத்தின் முடிவு காலத்தில் என்ன நடக்கும் என்று சீஷர்களுக்கு ஆண்டவராய் கர்த்தர் மத்திய 24 அதிகாரத்திலே சொன்னார். और इस संसार के अंत में क्या होने वाला है करके यीशु ने अपने चेलों को அவர் சொன்ன मत्ती 24 में எல்லா कहा है। காரியங்களும் தொடர்ந்து அப்படியே நடந்து கொண்டிருக்கிறது. और उन्होंने कहा सब कार्य सब बातें वो हो रहा है। எங்கு பார்த்தால் பூமி அதிர்ச்சி எழும்பிக் கொண்டிருக்கிறது. और कहीं भी देखेंगे तो पृथ्वी का भूकंप आ रहा है। தேசத்துக்கு விரோதமாய் தேசங்கள் அவிதமாக யுத்தம் பண்ணுவதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார். और सारे देश एक दूसरे के साथ लड़ाई युद्ध करने के लिए तैयार हो गए हैं। அவிதமாய் கொள்ளை நோய்கள் எழும்பும் என்று ஆண்டவராய் கர்த்தர் சொன்னார். परमेश्वर ने भी ये भी कहा कि महामारी आने वाला है। இதெல்லாம் இந்த நாட்களிலே நடந்து கொண்டிருக்கிறது. और ये सब इन्हीं समय पर चल रहा है। நம்முடைய தேசத்திலே இன்னைக்கு உலகம் எங்கும் கொரோனா என்கிற COVID-19 அந்த கொரோனா ஸ்தோத்திரம் முதல் அலை இரண்டாவது அலையாக அவிதமா உலகம் முழுவதும் பரவினது. और अब हमारे देश में कोरोना जो महामारी है जो कोविड-19 है वो पहला अवसर खत्म होकर उसका दूसरे इसमें वो विकसित हो रहा है। மூன்றாவது அலை சீக்கிரமாய் ஆகஸ்ட் செப்டம்பர் நவம்பர் மாதங்களில் வரும் என்று சொல்கிறார். और ये वायरस अभी तीसरे इसमें चला जाएगा ये विकसित हो जाएगा करके अब जुलाई तक आ जाएगा करके இதுவரைக்கும் வந்ததான இந்த கொரோனா இந்த ஸ்தோத்திரம் இந்த பெரும் தொற்று நோய் அவிதமாய் முதியவர்களை ஸ்தோத்திரம் வலுக்கட்டாயமாய் அதை பட்சித்தது. இனி வரப்போகிற மூன்றாவது அலை குழந்தைகளை அவிதமாக பிடிக்கப் போகிறது. और अब जो ये सेकेंड वेव आ गया है वो बुजुर्गों को मार डाल रहा था। अब जो थर्ड वेव आने वाला है वो बच्चों को वो उनको नुकसान पहुंचाएगा। அப்படிப்பட்டதான ஒரு கொரோனா விதமாய் நடந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலே தான் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ऐसा ही ये जो कोरोना के समय पर हम और आप जी रहे हैं। எங்கேயாயிலும் ஒரு பரிசுத்தவான்கள் ஒரு தேவனுடைய பிள்ளை மரித்து போனார் என்கிற செய்தி வாட்ஸ்அப்பின் மூலமாக நியூஸ் மூலமாக நாம் கேட்கிறோம். और कहीं तो कहीं ऐसा है कि परमेश्वर के दास और परमेश्वर के बच्चों का मृत्यु हो रहा है व्हाट्सएप और संदेश में सुनते आ रहे हैं। இதெல்லாவற்றையும் காணும் பொழுது அவிதமாய் இன்னைக்கு अनेक ஜனங்களுடைய உள்ளங்களில் ஒரு விதமான பயம் எழும்பிக் கொண்டிருக்கிறது. ये सभी सुनते हुए लोगों के मन में एक डर आ गया है। अनेक अविधமாக बम्बई पட்டணத்தை விட்டு தமிழ்நாட்டுக்கு பயத்து நிமித்தமாய் ஓடினவர்களும் உண்டு. और ऐसा हो गया कि अनेक लोग इस बम्बई के शहर को छोड़कर अपने तमिलनाडु अपने देश की और अपने गांव की और शहर की ओर चल रहे हैं। ஏன் கொரோனா இத்தனை பயங்கரமான தன் வேலையை செய்து கொண்டிருக்கிறது? क्योंकि ये कोरोना जो है खतरनाक से अपना எப்பொழுது சம்பவிக்கும் நமக்கு தெரியாது. किसको क्या होने वाला है क्या संभव होने वाला है हम नहीं जानते हैं। அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தாமே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ऐसे ही एक परिस्थिति में हम यहाँ पर जी रहे हैं। அடக்கம் செய்வதற்கு இடம் கிடையாது. दफनाने के लिए जगह नहीं है। ஸ்தோத்திரம் எல்லாவற்றையும் அவிதமா தூக்கி எறிந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார். सब मृत्यु शरीर को ऐसे फेंकते जा रहे हैं। பொதுவாக ஸ்தோத்திரம் மரித்தார்கள் என்றால் அவருடைய முகங்களை பார்த்து அழுகையாயிலும் செய்வார்கள். சிலர் பிரேதத்தின் மேல் விழுந்து அழுவார்கள். और अगर किसी का मृत्यु हो गया तो उसे देखकर उसके मुंह को देखकर हम रोते हैं या फिर ऐसा होता है कि उनको गले लगाकर पकड़कर हम रोते हैं। முற்பிதாவாகிய யாக்கோபு மடிந்த உடனே அவருடைய குமாரனாகிய யோசேப்பு அவன் மேல் விழுந்து அழுதான் என்று ஆதியாகமம் 50:1 வாசிக்கிறோம். और उत्पत्ति का पुस्तक 50:1 में हम पढ़ते हैं कि हमारे पूर्व पिता जो है याकूब उनका बेटा यूसुफ याकूब का मृत्यु होते समय यूसुफ जो उनको कस के पकड़ कर रो रहा था। ராஜாக்கள் 13:14 இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாஸ் தீர்க்கதரிசியாகிய எலிசாவின் மேல் விழுந்து அவன் அழுகிறான்.
और इस्राएल राजा योआस वो जो भविष्यद्वक्ता एलिया को कसके पकड़कर उसके ऊपर गिरकर वो रोह रहा था करके हम दूसरा राजा 16 में ஆனால் இப்பொழுது ஸ்தோத்திரம் மரித்தால் அந்த கொரோனாவிலே மடிந்து போனால் அவருடைய முகங்களை கூட பார்ப்பதற்கு வழி கிடையாது. लेकिन अभी इस महामारी से किसी का मृत्यु हो गया तो वो देखने के लिए उनके मृत्यु शरीर को देखने का भी कोई ये नहीं देखते हैं. எங்களுக்கு மிக வேண்டப்பட்ட ஒரு சிकंदराबादல ஒருவர் மடிந்து போனார் இந்த வாரத்திலே. हमारे बहुत ही नजदीकी रिश्तेदार इस हफ्ते में एक सिकंदराबाद में उनका मृत्यु हो गया था. அவருக்கு 50 வயது இருக்கும். उनका सिर्फ 50 साल है. மடிந்து போனார். वो कोरोना के वजह से उनका मृत्यु हो गया. அவருடைய பாடி அவிதமாய் ஸ்தோத்திரம் கேட்டார்கள், கொடுக்கவில்லை. उनका मृत्यु शरीर को पूछा गया लेकिन वे नहीं दिए. அவருடைய முகத்தை பார்க்கலாமே என்று கேட்டார்கள். उनका मुंह चेहरे देखने को भी चाहा. இல்ல நாங்கள் வீடியோல அனுப்பி கொண்டிருக்கிறோம், அதை பாருங்கள் என்று சொன்னார். लेकिन उन्होंने कहा कि हम वीडियो में भेज रहे हैं, वो आप देख लो. வீடியோல காண்பிக்கிறார்கள், 2-3 ஆம்புலன்ஸ் போய் கொண்டிருக்கிறது. எந்த ஆம்புலன்ஸ்லே அவர் இருக்கிறார் என்பது தெரியாது. और उस वीडियो में ऐसा दिखाया गया कि 2-3 एम्बुलेंस सब जा रहे हैं लेकिन उस एम्बुलेंस में उनका बॉडी कहां पर है नहीं पता. ஆம்புலன்ஸ்ல தான் அவரை அந்த பாடி எடுத்து கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். उसी में से किसी एक एम्बुलेंस में उनका मृत्यु शरीर ले जा रहे हैं. போய் நாங்கள் எரித்து விடுவோம். उसे लेकर जाकर हम जला देंगे. அவருடைய மனைவி பிள்ளைகளுக்கு அவருடைய முகங்களை கூட பார்க்க முடியும். और उनकी पत्नी और उनके बच्चों को वे उनके मृत्यु शरीर नहीं देख पाए. इतने और பயங்கரமான ஒரு பரிதாபமான ஒரு சூழ்நிலை. कितना एक भयानक सा एक बहुत नमी का ये மனுஷன் அமிதமாய் இருக்கிறவருக்கு எப்படியாயிலும் அவன் கஷ்டப்பட்டாலும் அவன் மிக மோசமாய் இருந்தாலும் அவன் மரித்த பிற்பாடு அவனை நல்லடக்கம் செய்வார்கள். அதற்கு பேரே நல்லடக்கம் என்று பெயர் இருக்கிறது. और अगर एक व्यक्ति बहुत ही बुरा स्थिति में भी हो, गरीब भी हो, तो भी उसको मृत्यु होते समय उसे अच्छे से दफनाया जाता है, इसीलिए उसे अच्छा दफनाना किया जाते हैं. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? लेकिन शास्त्र यहाँ पर क्या कहता है? தீர்க்கதரிசியின் புத்தகம் 8ஆம் அதிகாரம், आमोस भविष्यद्वक्ता का पुस्तक 8वां अध्याय 3ஆம் वचனத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். 3रा वचन ले लीजिए. தேவாலய பாட்டுகள் அலறுதலாக மாறும், परंतु यहोवा की वाणी जो है उस हाहाकार में बदल जाएंगे. எல்லா இடத்திலும் திரளான பிரேதங்கள் புலம்பல் இல்லாமல் ஸ்தோத்திரம் எரிந்து விடப்படும். और लातों का बड़ा ढेर लगेगा और सब स्थानों में चुपचाप फेंक दिए जाएंगे. எல்லா அவிதமா திரளான பிரேதங்கள் புலம்பல் இல்லாமல் எரிந்து விடப்படும். और सारे मृत्यु शरीर को वैसे ही ढेर लगेगा, उसके सबको ऐसे ही फेंक दिया जाएगा. அவருடைய முகங்களை பார்க்கவோ தொட்டு அழுகவோ கூட முடியாது, தூக்கி எரிந்து எரிந்து விடுவார்கள். और उनके चेहरे को भी छूकर, उनके शरीर को छूकर भी नहीं रो सकते, वैसे फेंक देंगे. ஆண்டவராகிய கர்த்தர் வெளிப்படுத்தினது இன்றைக்கு நிறைவேறி கொண்டிருக்கிறது. उन समय पर आमोस को परमेश्वर ने जो भविष्यवाणी दिखाया था वो आज चल रहा है. ஏன் காரணம் என்ன என்று வேதம் சொல்லுகிறது? क्यों कारण क्या है? शास्त्र कहता है ஏன் அவிதமாக அவருடைய முகங்கள் கூட பார்க்க முடியவில்லை? क्यों आज उनके चेहरे भी नहीं देख ஏன் पा रहे அவர்களை हैं? தொட முடியவில்லை? क्यों उन्हें छू नहीं पा रहे हैं? எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 16ஆம் அதிகாரம், यिर्मयाह भविष्यद्वक्ता का पुस्तक 16वां अध्याय 4ஆம் வசனத்திலே 4वां वचन में, கொடிய வியாதிகளால் அவர்கள் சாவார்கள். क्योंकि वो बहुत ही बुरी बीमारियों से मरेंगे. கொடிய வியாதிகளால் அவர்கள் சாவார்கள். बहुत ही बुरी बीमारियों से वो मरेंगे. அவர்களுக்காக புலம்புவாரும் அடக்கம் பண்ணுவாரும் இல்லை. और उनके लिए कोई छाती न पीटेगा और कोई मीठी देगा नहीं. ஆகாயத்து பறவைகளுக்கு பூமியின் மிருகங்களுக்கும் இரையாவார்கள். और वे लोग जो आकाश के पक्षियों और मैदान के पशुओं का आहार होंगी. கவனியுங்கள், सुनिए, ध्यान கொடிய दीजिएगा. வியாதிகளால் மடிவார்கள்.
वे बहुत ही बुरी बीमारियों இன்னைக்கு से இந்த मरेंगे। நிலைமை எல்லாம் இவர்களுக்கு வந்திருக்கிறதே எது யாரு எது நிமித்தமாய் கொடிய வியாதியாகிய கொரோனா நிமித்தம் आज जो इस समय पर इससे परिस्थिति यहाँ पर आए हैं किसकी वजह से उनकी बुरी बीमारियों की वजह से। அவர்களுக்காக அவருடைய முகங்களை பார்த்து புலம்புவதற்கு ஆள் இல்லை उनके लिए ऐसे छाती पीटने के लिए लोग नहीं है, ஏனென்றால் அவருடைய முகங்களை பார்க்கும் பொழுது ஒரு எண்ணம் அழுகிற ஒரு எண்ணம் உண்டாகும் क्योंकि उनके चेहरे देखते ही एक रोने का मन करेगा। அவர்களை அடக்கம் பண்ணுவரும் கிடையாது, उनके लिए दफनाने के लिए कोई नहीं। யாரோ ஒருவன் கொண்டு போய் ஏதோ ஒரு மின் அவிதமாய் ஸ்தோத்திரம் இருக்கிற மிஷின்ல கொண்டு போய் தூக்கி எறிகிறார்। कोई तो एक व्यक्ति उस शरीर को लेकर जाकर उसे वो बिजली के मशीन में डाल देते हैं। இல்லாவிட்டால் நார்த்தில் இருப்பது போல ஸ்தோத்திரம் கங்கையிலையும் பலவிதமான நதியிலையும் தூக்கி எறிகிறார்கள்। அது காட்டு மிருகங்களுக்கும் அவிதமாய் நரிகளும் நாய்களும் பட்சித்து போடுகிறது। या फिर हम जैसे नॉर्थ में देखे जाते हैं कि वे गंगा के नदी में या फिर ऐसे कई नदियों में डाल दिया जाता है जो कुत्ता और जो वहाँ के पक्षी खा देते हैं। கொத்து கொத்தாய் மடிந்து கொண்டிருக்கிறார்। लोग जो है झुंड से मर रहे हैं। இரண்டாவது உலக மகா யுத்தத்தில் கூட இப்படி ஜனங்கள் மடியவில்லை என்று சொல்கிறார்। दूसरा या युद्ध वार में भी ऐसा लोग मर चुके करके கோடிக்கணக்கான ஜனங்கள் இந்தியாவில் மடிந்திருக்கிறார்கள் என்றும் நியூஸ் வருகிறது। करोड़ों इंडिया भारत देश लोग मर चुके करके हम रोज समाचार में पढ़ते हैं। அருமையானவர்களே, मुझे प्रिय लोगों, ஏதோ பேப்பர்ல இருக்கிற நியூஸையும் அவிதமாய் நான் உங்களுக்கு சொல்லிக்கொண்டு இருக்கிறேன் என்று நினைக்க வேண்டாம்। कोई समाचार के पत्रों को मैं पढ़कर आपके बता रहा हूँ करके सोचिएगा नहीं। தேவனுடைய செய்தியை தான் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன்। परमेश्वर के संदेश को ही मैं आपसे बांट रहा हूँ। ஆண்டவராகிய கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசிகளுக்கு அதை வெளிப்படுத்தினார்। परमेश्वर के बच्चों को परमेश्वर ने अपने भविष्यवाणी उन भविष्यद्वक्ताओं को दिखाया। இந்த பெருந்தொற்று வந்தது என்பதற்கு ஒரு காரணங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்। क्यों ये महामारी आया है, ये बीमारी आया करके मैं आपको बता रहा हूँ। ஆண்டவராய் கர்த்தர் நம்மை ஜீவனோடு இந்த பூமியில வைத்திருக்கிறார் என்பதையும் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன்। क्यों परमेश्वर हमें इस संसार में रखे हैं वह भी आपको मैं ध्यान दिलाना चाहता हूँ। ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள்। आमोस 3 अध्याय 7वां वचन हम ले लेंगे। கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தம்முடைய ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டார்। इसी प्रकार से प्रभु यहोवा अपने दास भविष्यद्वक्ताओं पर अपने मर्म बिना प्रकट किए कुछ भी न करेगा। தேவன் சோதோம் குமர பட்டணத்தை அழிப்பதற்காக போகும் பொழுது ஆபிரகாமுடைய வீட்டில் ஆபிரகாமை சந்தித்து சோதோமுக்கு நடக்க போகிற சம்பவத்தை ஆபிரகாமுக்கு சொல்லிவிட்டு போனார்। और परमेश्वर जब उस सोदोम गोमोरा के शहर को नष्ट करने वाले थे तो परमेश्वर ने उस सोदोम में रहने वाले उस अब्राहम से मिलकर उनको वो बताया गया था वो रहस्य को। ஆதியாகமம் 18:18 இப்படி வாசிக்கிறோம்। उत्पत्ति का पुस्तक 18:18 में நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ என்று சொன்னார்। और वो कहते हैं कि मैं जो करने वाला हूँ वो अब्राहम से मैं छुपाऊंगा। அந்த எச்சரிப்பை அந்த நிலைமையை அந்த ஒரு நியாய தீர்ப்பு நடக்க போகிறதை கேட்ட உடனே ஆபிரகாம் லோத்துக்காக அவருடைய குடும்பத்திற்காக தேவனுடைய சமூகத்திலே பாதத்திலே அவன் காத்திருந்து அழுது ஜெபித்தார்। और इस संदेश को सुनते ही उस चेतावनी उस न्याय के दंड को सुनते ही अब्राहम ने लोत को और उसके परिवार को बचाने के लिए परमेश्वर के पद पे आकर இன்றைக்கு நடக்கிற சம்பவங்கள் எல்லாவற்றையும் நாம் காணும் பொழுது அபிரகாமை போன்ற ஒரு பாரமான இருதயம் நமக்குள் உண்டாகட்டும்। और आज ये जो भी संभव जैसे हम देखते हैं जो हो रहा है वो हम भी अब्राहम जैसे परमेश्वर के सामने हम घुटने टिका के रोएंगे। ஒரு குடும்பத்திற்காக அழுதார்। अब्राहम एक परिवार के लिए प्रार्थना நம்முடைய இந்திய தேசத்துக்காக நாம் அழுவோம்। हम इस भारत देश के लिए हम रोएंगे। வலதுகைக்கு இடதுகைக்கு வித்தியாசம் அறியாத எத்தனையோ ஜனங்கள் இன்றைக்கு அமிதமா இந்த கொரோனா நிமித்தமாய் அழுது கொண்டு இன்றைக்கு மடிந்து கொண்டு இருக்கிறார்। और दाएं और बाएं और जो परख नहीं पाए ऐसे कितने लोग इस कोरोना महामारी से मर रहे हैं। கர்த்தாவே அவர்களை தொடுங்க, ரட்சியுங்க, அவர்களை கர்த்தாவே இந்த ஆபத்திலிருந்து மீட்டெடுக்கணும் என்கிற பாரம் நமக்குள் உருவாகட்டும்। परमेश्वर उन्हें आप छूइएगा, उद्धार कीजिएगा और उन्हें इस दुर्घटना से परमेश्वर बचाइएगा करके हमें बहुत से प्रार्थना அப்படி என்றால் ஆண்டவராகிய கர்த்தர்
நடக்க போகிற சம்பவங்களை தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு தேவன் காண்பிக்கிறார், அறிவிக்கிறார். इसका मतलब है परमेश्वर यहोवा अपने दासों को जो होने वाले संभव के बारे में पहले ही दिखा देते हैं. ஆபகுக் புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். हबक्कुक का पुस्तक ले लीजिए. அதிலிருந்து தான் உங்களோடு கூட கொரோனாவை பற்றி நான் விதமாய் பேசப் போகிறேன். उसी के पुस्तक में से मैं आपके साथ कोरोना के बारे में बात करने वाला हूं. ஆபகுக் 2-3 அதிகாரம். हबक्कुक का पुस्तक 3 अध्याय 2 6 வசனம் வரைக்கும் வாசித்தால் நான் சொல்வது உங்களுக்கு விளங்கும். 2 से 6 वचन तक हम पढ़ेंगे तो मैं जो कहता हूं आप समझ पाएंगे. கர்த்தாவே நீர் விளம்பினதை நான் கேட்டேன், எனக்கு பயம் உண்டாயிற்று. पर मैं यहोवा मैं तेरी कीर्ति सुनकर डर गया. நீர் விளம்பினதை நான் கேட்டேன், எனக்கு மிக ஒரு பயம் உண்டாயிற்று. परमेश्वर आपने जो व्याकरण दिया था उसको सुनकर मैं डर गया. இப்படியும் நடக்குமா என்கிற ஒரு பயம் எனக்குள் உருவாயிற்று. ऐसा भी होगा क्या करके सुनकर मेरे अंदर एक डर आ गया. காரணம் என்ன? कारण क्या है? 3 அதிகாரம் 5 வசனத்திலே 3 अध्याय 5 वचन पर கவனியுங்கள். அவருக்கு முன்பாக கொள்ளை நோய் சென்றது. क्योंकि उसके आगे आगे मरी फैलती गई. அவருக்கு முன்பாக கொள்ளை நோய் சென்றது. उसके आगे मरी फैलती गई. அவருடைய அடிகளிலிருந்து எரிபந்தமான காய்ச்சல் புறப்பட்டது. और उसके पांवों से महाज्वर निकलता गया. அவருடைய அடிகளிலிருந்து, அவர் நடந்து வருகிற அந்த அடிகளிலிருந்து எரிபந்தமான காய்ச்சல் புறப்பட்டது. और वो चलने वाले उनके पैरों के नीचे से महाज्वर निकलता गया. இது ஆங்கிலத்திலே கோல்ஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. और ये अंग्रेजी में उसे कोल करके कहा गया है. அந்த கோல்ஸ் என்று சொன்னால் எபிரேய பாஷையிலே हाई टेम्परेचर फीवर என்று அர்த்தம். और उससे कोल्स कहे गए तो इब्रानियों का भाषा में उसे कहा जाता है कि बहुत ही अधिक बुखार चढ़ गया है. हाई टेम्परेचर फीवर. बहुत ही अधिक टेम्परेचर वाला बुखार அது தமிழிலே காய்ச்சல் எரிபந்தமான காய்ச்சல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. और इसे तमिल में और जो कहा गया है कि उसे एक जलने वाला एक बुखार அதற்கு முன்பாக இங்கே வார்த்தை சொல்லிடு கொள்ளை நோய் என்று சொல்கிறார். उसके पहले एक शब्द कहा गया है कि वो मरी है. அந்த கொள்ளை நோய்க்கு என்ன பேர்? எரிபந்தமான காய்ச்சல். और उस मरी का क्या नाम है? कोयला का जैसा बुखार. அது ஆங்கிலத்திலே கோல்ஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. उसे अंग्रेजी में कोल्स कहा गया है. எபிரேய பாதத்திலே எபிரேய பாஷையிலே அது ஹை டெம்பரேச்சர் ஃபீவர் என்று அர்த்தம். और इब्रानियों के भाषा में उसे अधिक टेम्परेचर वाला बुखार कहा जाता है. இரண்டாவது அந்த எபிரேய பாஷையினுடைய அர்த்தம் காற்றிலே பரவக்கூடிய தொற்று நோய். और दूसरी बात जो इब्रानी भाषा में बोला गया है कि वो हवा में फैलने वाला जो है वो मरी है. இந்த ஹை டெம்பரேச்சர் ஃபீவர் குறிப்பிட்ட மனுஷனுக்கு மாத்திரம் வராது, அந்த குடும்பத்திற்கு வரும். அது அப்படியே காற்றிலே பரவும். और ये जो अधिक चढ़ने वाला बुखार जो है वो सिर्फ एक ही व्यक्ति को नहीं आता, उनके परिवार को और उनके सारे आजू बाजू के लोगों पर फैलता है. அன்றைக்கு ஆண்டவராய் கர்த்தர் வெளிப்படுத்தினது இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. हबक्कुक को परमेश्वर ने वहां पर जो भविष्यवक्ता दिखाया आज वो यहाँ पर प्रकट हो रहा இந்த है. கொள்ளை நோய் உண்டானது? क्यों ये मरी हुआ है? இந்த கொள்ளை நோய் வருவதற்கு காரணம் என்ன? क्यों ये महामारी होने वाला कारण क्या है? 6 வசனத்திலே यहाँ 3 अध्याय 6 वचन में அவர் நின்று பூமியை அளந்தார். क्योंकि वो खड़ा होकर पृथ्वी को माप रहा था. அவர் நின்று பூமியை அளக்கிறார். वो खड़े होकर पृथ्वी को नाप रहे हैं. ஸ்தோத்திரம். அந்த பூமி எத்தனை நீளம் அகலம் விதமாய் இருக்கிறது என்பதை தேவன் அளக்கவில்லை. वो इस पृथ्वी का लंबा चौड़ा कितना है करके उन्होंने नापा नहीं. பூமியில் இருக்கிற உலக மக்களை ஆண்டவராய் கர்த்தர் அளந்து பார்க்கிறார். लेकिन इस पृथ्वी के संसार के लोगों को परमेश्वर नाप के देखते हैं. அவருடைய ஸ்வபாவங்கள் என்ன, அவருடைய வணக்கங்கள் என்ன, அவருடைய ஸ்தோத்திரம், அவருடைய இரக்க ஸ்வபாவங்கள் என்ன, அவருடைய குணாலட்சணங்கள் என்ன என்பதை தேவன் அளந்து பார்த்தார். उनका स्वभाव क्या है, उनका चाल चलन कैसा है, उनके गुण कैसे हैं करके परमेश्वर वहां पर उन्हें नाप के देखते हैं. நியாய தீர்ப்பு
கொள்ளை நோய் வரப்போகிறது. महामारी आने वाला है. அந்த கொள்ளை நோய் ஆகிய கோல்ஸ் வருவதற்கு முன்பாக ஆண்டவராய் கர்த்தர் பூமியை அளந்து பார்க்கிறார். और ये मरी के ये जो बुखार जो आने वाला है उससे पहले परमेश्वर यहाँ पर नाप के देखते हैं. எங்கே எல்லாம் நியாய தீர்ப்பை ஆண்டவராய் கர்த்தர் கொடுக்கிறாரோ, जहाँ कहीं भी परमेश्वर न्याय का दंड देते हैं, அதற்கு முன்பாக தேவன் பூமியை வந்து பார்க்கிறார். उससे पहले परमेश्वर उस पृथ्वी को ध्यान देते हैं. ஸ்தோத்திரம். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், 6ஆம் அதிகாரம். उत्पत्ति का पुस्तक ले लीजिए, 6वां अध्याय. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்திலே उत्पत्ति का पुस्तक 6 अध्याय में ஆண்டவராய் கர்த்தர் சோதோமை உலகத்தை முழுவதையும் அழிப்பதற்கு முன்பாக ஸ்தோத்திரம் தேவன் பூமியை வந்து பார்க்கிறார். और परमेश्वर यहोवा यहाँ पर सोदोम को नष्ट करने से पहले परमेश्वर उस पृथ्वी को देखते हैं, नाप कर देखते हैं. ஸ்தோத்திரம். அதற்கு பிற்பாடுதான் ஆண்டவராகிய கர்த்தர் தேசங்களை உலகத்தை முழுவதையும் தேவன் அழிக்க ஆரம்பிக்கிறார். उसी के बाद ही परमेश्वर सारे देश को और संसार के सारे लोगों को नष्ट करते हैं. 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 6 अध्याय 13 वचन ले लीजिए. பூமி கொடுமையினால் நிறைந்தது, और जो पृथ्वी है उपद्रव से भर गई है. மாம்சமான யாவருடைய முடிவும் எனக்கு முன்பாக வந்தது. और सब प्राणियों के अंत करने का प्रश्न मेरे सामने आ गया. அழித்து போடுவேன். और मैं उनको पृथ्वी समेत नाश कर डालूंगा. ஆண்டவராய் கர்த்தர் சொன்னார், பூமி கொடுமையினால் நிறைந்தது. परमेश्वर यहोवा ने यहाँ पर कहा कि पृथ्वी जो है उपद्रव से भर गई है. நோவாவுடைய நாட்களிலே தேவன் உலகத்தை அழிப்பதற்கு முன்பாக ஆண்டவர் செய்த காரியங்களை நாம் இங்கே வாசித்தோம். नूह के समय पर परमेश्वर इस पृथ्वी को नष्ट करने से पहले उन्होंने जो कार्य किया उसके बारे में यहाँ पढ़ते हैं. ஸ்தோத்திரம். இன்னொரு வசனத்தை சோதோம் குமர பட்டணத்தை அழிப்பதற்கு முன்பாக ஆண்டவர் என்ன செய்தார் என்பதை நான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். और एक वचन जो सोदोम गोमोरा देश को पहले उन्होंने क्या किया करके मैं बताना चाहता हूँ. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் उत्पत्ति का पुस्तक 18वां अध्याय 20ஆம் வசனம். பின்பு கர்த்தர் சோதோம் குமராவின் கூக்குரல் பெரிதாய் இருப்பதினாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடியதாய் இருப்பதினாலும் நாம் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அதன் கூக்குரலின் படி அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று நான் பார்த்து அறிவேன் என்றார். फिर यहोवा ने सोदोम और गोमोरा की चिल्लाहट बढ़ गई और उनका पाप बहुत भारी हो गया देखकर मैं उतर कर देखूंगा कि उसकी जैसी चिल्लाहट मेरे कान तक पहुंचे. उन्होंने ठीक वैसा ही काम किया और किया हो तो मैं उसे जान लूंगा. தேவன் இங்கே கவனிக்கிறார். परमेश्वर यहाँ पर ध्यान देते हैं. நியாய தீர்ப்பு கொடுப்பதற்கு முன்பாக தேவன் பூமியை அளந்து பார்க்கிறார். न्याय का दंड देने से पहले परमेश्वर यहाँ पृथ्वी को नाप कर देखते हैं. ஆண்டவராய் கர்த்தர் பூமியை அளந்து பார்ப்பதற்கு அவருடைய கையிலே ஒரு அளவுகோல் இருந்தது. परमेश्वर यहाँ पर उस पृथ्वी को नापने के लिए उनके पास एक नापने का पट्टी था. தேவன் 2 காரியங்களை கையில வைத்திருக்கிறார். परमेश्वर यहाँ पर 2 कार्यों को उनके हाथ में रखते हैं. அளவுகோல் வைத்திருக்கிறார், இன்னொன்று தராசு வைத்திருக்கிறார். एक तो है नापने का जो पट्टी रखा है, दूसरा तो है उनके हाथ में नापने के लिए वो त्रास रखा है. பூமியை நியாயம் தீர்க்கும் பொழுது பூமியை நியாயம் தீர்ப்பதற்கு அளவுகோலை பயன்படுத்துகிறார். और इस पृथ्वी को न्याय का दंड देने के लिए वो उस नापने का पट्टी रखा है. ஸ்தோத்திரம். தனி மனுஷனை நியாயம் தீர்க்கும் பொழுது தேவன் தராசை பயன்படுத்துகிறார். और अलग से एक ही व्यक्ति को न्याय का दंड देने समय वे वजन का उपयोग करते हैं. தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் दानियल भविष्यद्वक्ता का पुस्तक 5वां अध्याय 24 30 வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்தால் 24 से लेकर 30वां वचन तक आप पढ़ेंगे तो பெல்சாத்சார் என்று சொல்லக்கூடியதான ஒரு ராஜாவை நாம் இங்கே பார்க்கிறோம். बेलशास्सर नामक एक राजा को हम यहाँ पर देखते हैं. அவன் அவிதமாய் ஸ்தோத்திரம் அவன் 1000 பிரபுக்களோடு கூட அவன் குடித்து வெறித்து கொண்டிருக்கிறான். और वो हजारों उनके मंत्रियों के साथ मिलकर वो वहाँ पर शराब पीकर बैठ गया है. மனைவிகள் அவருடைய மறுமனையாட்டிகள் எல்லாரும் அவிதமாக குடித்து கொண்டிருக்கிற நேரம். और उनके सारे बीवियां उनके वहाँ बेटियां सब वहाँ पर पीकर बैठे समय है. சாதாரணமாய் நடக்கக்கூடிய ஒரு காரியம்.
और ये सब साधारण से होने वाला एक தேவன் चीज है। அதற்காக ஒரு நியாய தீர்ப்பை ஆண்டவராய் கர்த்தர் கொடுக்கவில்லை. परमेश्वर ने उसके लिए एक न्याय का दंड नहीं ஆனா दिया, அவனுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்தது. लेकिन उसके मुंह से एक शब्द निकला। என்னுடைய தகப்பனாகிய நேபுகாத்நேச்சார் எருசலேமிலிருந்து கொண்டு வந்ததான தேவாலயத்தின் பனிமுட்டுகளையும் பாத்திரங்களையும் அந்த பொற்பாத்திரங்களை கொண்டு வாருங்கள், அவைகளில் ஊற்றி நாம் குடிப்போம் என்று சொன்னார். और उसने कहा कि मेरे पिता जो नेबुकदनेस्सर वो परमेश्वर के भवन से लेकर आए वो जो पात्र है, जो वो महंगे जो बर्तन है, वो सब लेकर आइए, हम उसमें डालकर पिएंगे। அப்பொழுதுதான் ஆண்டவராய் கர்த்தர் அவனை நியாயம் தீர்க்க வேண்டும் என்று விரும்பினார். तभी परमेश्वर यहोवा ने वहां पर उसे न्याय का दंड देना அந்த चाहा। தேவாலயத்தின் பனிமுட்டுகளின் பாத்திரங்களிலே பரிசுத்தவான்கள் ஆசாரியர்கள் மாத்திரம் தொடக்கூடிய வேறு யாரும் தொட்டுவிட முடியாது, தொடக்கூடாது. அப்படிப்பட்ட பரிசுத்த பாத்திரங்களை அவன் மது குடிப்பதற்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிற நேரத்திலே அவன் குடித்து வெறித்து விக்கிரங்களை புகழ்ந்து அவர்கள் துதித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு கையிருப்பு சுவரிலே எழுதிற்று. और उस पवित्र बर्तन जो सिर्फ परमेश्वर के याजक लोग उपयोग करते हैं, लेकिन उसमें वे दाखमधु डालकर पीते समय और उनके मूर्ति का पूजा करते वक्त वहां पर एक दीवार पर एक निशान लिखा गया है, एक हाथ लिख रहा था। சுவரிலே எழுதிற்று. वहां पर एक दीवार पर एक हाथ लिख रहा था। அந்த சுவரில் அது எழுதும் பொழுது ஒரு வார்த்தை அதிலே சொல்லப்பட்டு இருக்கிறது, உன்னை தராசிலே நிறுத்து பார்த்தே நீ குறைய காணப்பட்டாய். और वहां पर लिखते समय उन्हें वहां पर लिखा गया था कि तुझे मैंने गिनकर देखा लेकिन तू कम ही पड़ा था। கேள் என்று ஆண்டவராய் கர்த்தர் முடிக்கிறார், உன்னை தராசிலே நிறுத்து பார்த்தேன் நீ குறைய காணப்பட்டாய். तकेल के बोलकर उसे अंत किया, तू मानो तराजू में तौला गया था लेकिन हल्का पाया गया। 30 வசனத்திலே அதே ராத்திரிலே அவன் மடிந்து போனான். और तीसरे वचन में उसी रात उसका मृत्यु हो गया, वो मार डाल இதை दिया। கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, मुझे सुनने वाले मेरे प्रिय लोग, தேவன் நிறுத்து பார்க்கிறார், परमेश्वर हमें तौल के देखते हैं, தேவன் அளந்து பார்க்கிறார். परमेश्वर हमें नाप के देखते हैं। அவ்விதமாய் அளந்து அவர் ஸ்தோத்திரம் பார்க்கும் பொழுது, தேவன் நிறுத்து பார்க்கும் பொழுது, அங்கே எங்கே குறை இருக்கிறதோ தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் ஒரு நீதி நேர்மை எங்கே அவ்விதமாய் இல்லையோ அந்த இடத்திலே நியாய தீர்ப்பை தேவன் அனுப்புகிறார், ஒரு அழிவு உண்டாகிறது. और परमेश्वर जब हमें एक तराजू में तौल के देखते हैं और एक मनुष्य का अगर उसका धार्मिकता नहीं है, वो धार्मिक नहीं है और वो न्याय नहीं है, तो परमेश्वर वहां पर ही उसे दंड देकर उसे मार डालते हैं। ஆபகுக் 3 அதிகாரம் 6 வசனத்திலே आबगुक का पुस्तक 3 अध्याय 6 वचन அவர் में பார்த்து பூமியை அவர் பிரஜாதிகளை பூமியில் கரைய பண்ணினார். और उसे देखकर वहां पर अन्य जातियों को वहां पर उस पृथ्वी में उन्हें नष्ट कर दिया। प्रजातिகளை பூமியில் கரைய பண்ணினார். और उन्हें देखकर उसी जातियों को वहां पर उन्हें दफना दिया, उन्हें वहां पर डुबा दिया। ஜனத்தொகையினுடைய ஒரு பகுதி அவிதமாக கரைந்து போனது. और उस जन के संख्या का एक भाग जो है वहां पर ही जो डूब गया था। அதுதான் ஆண்டவர் அந்த தீர்ப்பை கொடுத்து முடிக்கும் பொழுது அது பூமி இருக்கிற மக்கள் சற்று கரைந்து போனார்கள், இல்லாமல் போனார்கள். इसीलिए परमेश्वर जब उनका दंड देते करके हो गया था, तब एक पृथ्वी के लोग वहां उस जगह पर नहीं இது थे। உலக மக்களுக்கு ஆண்டவர் தருகிறதான அவிதமான ஒரு நியாய தீர்ப்பு தண்டனை. ये है परमेश्वर संसार के लोगों को देने वाले एक न्याय का एक दंड है। தேவனுடைய பிள்ளைகளையும் தேவன் பார்க்கிறார். परमेश्वर के बच्चों की ओर भी परमेश्वर देखते हैं। அவிதமாய் கிறிஸ்தவர்கள் எல்லாரும் அவிதமாய் நேர்மையும் ஒழுக்கமும் பரிசுத்தம் நிறைந்தவர்களாய் இருக்கிறார்கள் என்று எண்ணிவிடக் கூடாது. परमेश्वर के लोग भी सभी लोग बहुत ही सीधे साधे, बहुत अच्छे और पवित्र है करके வெளிப்படுத்தின விசேஷம் 11 அதிகாரம் प्रकाशित वाक्य का पुस्तक 11वां अध्याय 1 வசனத்தை நான் வாசிக்கிறேன். 11वां अध्याय पहला वचन அப்பொழுது से தேவனுடைய தூதன் என்னை நோக்கி, நீ எழுந்து தேவனுடைய ஆலயத்தையும் பலிபீடத்தையும் அதில் தொழுது கொள்கிறவர்களையும் அளந்து பார் என்று ஆண்டவராய் கர்த்தர் சொன்னார்.
जब मुझे लगी कि समान एक सरखंडा दिया गया और किसी ने कहा उठ परमेश्वर के मंदिर और वेदी और उसमें भजन करने वालों को नाप ले। பூமி அளந்து அதே தேவனுடைய கரம் இப்பொழுது தேவனுடைய ஆலயத்தையும் பலிபீடத்தையும் அதில் ஆராதிக்கிறவர்களையும் ஸ்தோத்திரம் பாடுகிறவர்களையும் அங்கே இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளையும் அளந்து பார் என்று கர்த்தர் சொன்னார். और जब पृथ्वी को नापने वाला वही हाथ अभी परमेश्वर के मंदिर और वेदी और उसके भजन करने वालों को भी नाप लेकर के शास्त्र நீதி உள்ளதான நியாயாதிபதி परमेश्वर जो है न्याय देने वाले जो है वो एक जज உலக மக்களை எப்படி பார்க்கிறார் அதே போல தேவனுடைய பிள்ளைகளையும் தேவன் கண்ணோக்கி பார்க்கிறார். इस संसार के लोगों को वो जिस तरह देखते हैं उसी तरह वो मसीहा को लोगों को भी देखते हैं. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தால் சர்த சபைக்கு கர்த்தர் எழுதுகிறார், உன் கிரியைகள் தேவனுக்கு முன்பாக நிறைவுள்ளவைகளாக நான் பார்க்க முடியவில்லை. और प्रकाशित वाक्य में हम पढ़ते हैं कि परमेश्वर कलीसिया की ओर देखते लिखते हैं कि मैंने तुम्हारे जैसे नहीं देखा है. சபையே சர்த சபையே உன் காரியங்கள் உன்னுடைய கிரியைகள் நிறைவா இருக்கல. कलीसिया के लोग तेरे कार्य जो है पूर्ण नहीं था. உன்னுடைய காரியங்கள் குறைவா இருக்குது. तेरे कार्यों में कमी दिखाई दे रहा है. நான் எதிர்பார்க்கிற ஜெபம் உனக்கு இல்ல. तेरे में प्रार्थना जो है உபவாசத்திலே இல்ல. मैं जो उपवास तेरे में चाहता हूँ नहीं है. பரிசுத்தத்திலே இல்ல. मैं जो पवित्र चाहता हूँ वो तेरे अंदर नहीं है. குறையா இருப்பதை நான் பார்க்கிறேன். तेरे अंदर मैंने बहुत सारे कमियों को देखा है. எனக்கு அருமையானவர்களே, मेरे सुनने वाले मेरे प्रिय ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை கவனிக்கிறார். परमेश्वर यहोवा हमें ध्यान देते हैं. அவர் தேவ ஜனங்களை அளந்து பார்த்தார். वो परमेश्वर के बच्चों को भी नाप कर देखते हैं. இஸ்ரவேல் ஜனங்களை அளந்து பார்த்தார். उन्होंने इस्राएल लोगों को भी नाप कर देखा. ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே आमोस 8वां अध्याय 2रा वचन என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முடிவு காலம் வந்தது, இனி அவர்களை மன்னிக்க மாட்டேன். और मेरे इस्राएल का अंत प्रजा इस्राएल का अंत आ गया और मैं उसे नहीं छोड़ूंगा. 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே அவருடைய செய்கைகளை ஒருபோது நான் மறப்பதில்லை. और 8वां अध्याय 7वां वचन में मैं उनके कामों को कभी नहीं भूलूंगा. அவர்களுக்கு முடிவு வந்துருச்சு. उनका अंत आ गया है. அவர்களை நான் மன்னிக்க மாட்டேன். मैं उनको माफ नहीं அவருடைய करूंगा. செய்கைகளை நான் முற்றிலுமாக நான் வெறுக்கிறேன். उनके कामों को मैं बहुत ही उन्हें विरोध करता हूँ. ஆகையால் इसीलिए இந்த 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே 8वां अध्याय 7वां वचन में ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. आमोस 8वां अध्याय 7वां वचन में ऐसा लिखा गया है, அவருடைய செய்கைகளை எல்லாம் நான் ஒருபோதும் மறப்பதில்லை. और उनके कामों को मैं कभी भी नहीं भूलूंगा. அல்லேலூயா. हालेलुया. ஆண்டவராய் கர்த்தர் சொல்கிற அந்த வார்த்தைகளை கவனியுங்கள். हमारे परमेश्वर यहोवा यहाँ पर कहने वाले वचनों को बातों को सुनिएगा. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய செய்கைகளை கர்த்தர் கவனிக்கிறார். परमेश्वर यहोवा हमारे सारे बातों को हमारे सारे कर्मों को देखते आ रहे हैं. ஒருபோதும் நான் அதை மறப்பதில்லை. कभी भी मैं नहीं भूलूंगा उसे. ஆகையால் தேவனுடைய வார்த்தை விதமாய் சொல்கிறது. परमेश्वर का वचन ऐसा कहता है. எரேமியா 16ஆம் அதிகாரம் यिर्मयाह का पुस्तक 16वां अध्याय 5ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 16वां अध्याय 5वां वचन में எரேமியா 16:5 இப்படி நாம் வாசிக்கிறோம், என் சமாதானத்தையும் என் கிருபையையும் இரக்கத்தையும் இந்த ஜனத்தை விட்டு எடுத்து போட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். यहोवा की यह वाणी है कि मैंने अपनी शांति और करुणा और दया इन लोगों पर से उठा ली है. என் சமாதானத்தையும் கிருபையும் இரக்கத்தையும் இந்த ஜனத்தை விட்டு நான் எடுத்து போட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். मैंने अपनी शांति और करुणा और दया इन लोगों पर से उठा लिया है करके यहोवा की यह वाणी அதை है. சொன்ன பிற்பாடு इसके कहने के बाद ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்றார். परमेश्वर यहोवा यहाँ पर एक कार्य को कहते हैं. அவருடைய பிரேதம் 4ஆம் வசனம், அவருடைய பிரேதம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் மிருகங்களுக்கும் இரையாகும். और उनके लोते आकाश के पक्षियों और मैदान के पशुओं का आहार होगा. அவர்களை அடக்கம் பண்ணுவார் இல்லை, அவர்களுக்காக புலம்புவாரும் இல்லை. और 6वां वचन में उनके लिए छाती पीटेंगे नहीं, उनके शरीर चीरेंगे और न सिर उड़ाएंगे. இதுதான் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடந்த சம்பவம்.
यही उन दिनों के इज़राइल लोगों पे हुआ संभव है। எனக்கு அருமையானவர்களே, सुनने वाले मेरे प्रिय நம்ம लोग, எப்படி இருக்கிறோம்? हम किस तरह है? ஒரு முறை இந்த காலையில நாம யோசிப்போம். हम एक बार हमारे बारे में सोचेंगे। ஸ்தோத்திரம். நம்முடைய பிரச்சனை, நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற காரியம், நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறோமா? हमारे जीवन का कार्य हम क्या दूसरों के लिए आशीर्वाद யோனா கப்பலில பிரயாணப்பட்டு போய் கொண்டிருந்தார். योना जहाज में यात्रा कर रहा था, ஆனால் लेकिन அவன் போன அந்த கப்பல் பயங்கரமான ஒரு ஒரு கப்பல் சேதத்துக்குள்ள ஒரு பெரிய கொந்தளிப்புக்குள் ஏற்பட்டது. और वो जाने वाले जहाज में वहां पर वहां समुद्र में बड़ा सा एक लहर आ गया था। ஜனங்கள் எல்லாரும் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறார். और उस भयानक लहर के बीच में लोगों का डर बढ़ गया था। कैप्टने நினைச்சிட்டா இது இந்த கப்பல் இன்னும் போய் சேராது, அது மூழ்கி போகும். वो जहाज का कप्तान ही उसने सोच लिया कि अब ये जहाज नहीं पहुंचेगा, अब डूबने वाला है। है। கப்பல் அந்த நிலைமைக்கு வந்ததற்கு காரணம் யார்? ஒரு சாதாரண மனுஷனால் அல்ல, ஒரு யோனாவின் மூலமாக நடந்தது. और ये जहाज ऐसे इस कारण क्यों आ गया था? क्योंकि साधारण मनुष्य के वजह से नहीं, ये योना के वजह से हो रहा था। நம்மை அறிந்து கொள்ள வேண்டும். हम अपने आप को समझ कर लेना है, जान कर लेना है। நம்முடைய வாழ்க்கையை நாம் கவனிக்க வேண்டும். हमारे जीवन को ध्यान रख कर இத்தாலி தேசம் சமீபத்திலே சில மாதங்களுக்கு முன்பாக அந்த தேசத்தில் நடந்த சம்பவம், கொரோனானாலே அந்த தேசத்தில் இருக்கிற अनेक ஜனங்கள் மடிந்து கொண்டிருந்தார்கள். और कुछ ही समय का पहले का बात है कि इताली देश में कोरोना महामारी की वजह से बहुत लोगों का मृत्यु हो रहा था। வழக்கங்கள் என்ன என்றால், வேலைக்கு போவாங்க, ஆபீஸ்க்கு போவாங்க, இல்லாவிட்டால் நல்ல பண்ணை இருக்கும், அவங்களுடைய நிலங்கள் இருக்கும், எல்லாவற்றையும் அவர்கள் கவனித்து விட்டு சாயந்தரத்தில் கெட் டுகெதராய் எல்லா ஒரு இடத்திலே அவர்கள் கூடுவார்கள். அவங்களுடைய நான் ஸ்டாக்கா பேசிட்டு இருப்பாங்க, விருந்து சாப்பிடுவாங்க, குடிப்பாங்க, அதுதான் அவருடைய காரியம். और उनका स्थिति ऐसा था कि वे सुबह काम पे जाते थे, सब कामकाज खत्म होने के बाद शाम को इकट्ठा होते थे और फिर खाना पीना, वही उनका काम, उनका अंत होता था। வருகிற வரைக்கும் அமிதமாய் குடித்து சந்தோஷமாய் இருப்பார்। और पूरे रात भर वे पीकर, वो शराब पीकर बहुत खुशी से अपना मगन करते थे। गेट टुगेदर கூடிக்கொள்வார்கள்। और वहाँ पर स्त्रियां पुरुष सब मिलकर वहाँ पर इकट्ठा होते थे। அப்படி அது நிமித்தமாய் ஸ்தோத்திரம் கொரோனா வேகமாய் பரவினது, நிறைய ஜனங்கள் கொத்தாய் மடிந்தார்கள்। उसके वजह से वो कोरोना जो है बहुत ही बढ़ने लगा, लोग झुंड से मरने लगे। इताली மக்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? और ये इताली के लोगों ने क्या किया पता है क्या? பேப்பர்ல வந்தது, இத்தாலி தேசத்திலே ஸ்தோத்திரம் ரோடுகளிலே ஜனங்கள் ஆணும் பெண்ணும் பிள்ளைகள் எல்லாரும் முழங்கால் படிட்டு இயேசுவே எங்களை மன்னியும் என்று கதறி அழுதார்களா? और ये पत्रकार में आया था कि इताली में वहाँ के लोग सारे बैठ कर घुटने टिका कर हर एक कोने में यीशु हमें माफ कीजिए करके परमेश्वर हमने जो पाप किया उसकी वजह से यहाँ पर लोग मर रहे हैं, हमें माफ कीजिए करके वो रो कर वो आंसू बहा रहे हैं। தேசத்தினுடைய கொரோனா முற்றிலுமாய் அழிந்து ஒளிந்து கொண்டிருக்கிறது। आज उस देश का कोरोना पूरी तरह से वो नष्ट होकर भस्म हो गया है। இந்த நாளிலே ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாமும் நம்முடைய இந்தியா தேசத்துக்காய் அழுது புலம்புவோம்। और इन दिनों में आज हम परमेश्वर के बच्चे हमारे भारत देश के लिए हम रो के प्रार्थना करेंगे। ஆபகுக்கு 3ஆம் அதிகாரம், आबुकुक का पुस्तक 3रा अध्याय 3ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம்। 3रा वचन ले लेंगे। தேவன் தேமானிலிருந்தும் பரிசுத்த பாரான் வனாந்தரத்திலிருந்தும் வந்தார்। ईश्वर जो है तेमान से आया और पवित्र ईश्वर परान पर्वत से आ रहे हैं। தேவன் தேமானிலிருந்து பரிசுத்த பாரான் पर्वतத்திலிருந்து வந்தார்। परमेश्वर जो है तेमान से और पवित्र और परान पर्वत से भी आ रहे हैं। तेमान என்றால் சவுத் என்று அர்த்தம்। और तेमान बोले तो दक्षिण कहा जाता है। तेमान ஏசாவுடைய வம்சாவளியைச் சேர்ந்தவன்। तेमान जो है वो एसा का उनके पीढ़ी से आए हैं। ஆதியாகமம் 36ஆம் அதிகாரம், उत्पत्ति का पुस्तक
36वां अध्याय 11 வசனத்தை வாசித்தால் நாம் அறிந்து கொள்ளலாம். 11वां वचन पढ़ेंगे तो हम जान लेंगे. இந்த வசனம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். ये वचन हमें क्या सिखा रहा है, हमें ध्यान देना है. தேவன் அந்த தீர்ப்பை, நியாய தீர்ப்பை, அந்த பயங்கரமான எரிபந்தமான காய்ச்சலை தேவன் தருவதற்கு முன்பாக அவர் எங்கே இருந்து வந்தார் என்பதை இங்க பைபிள் வசனம் சொல்லுகிறது. परमेश्वर जो है ये भयानक सा ये जो बुखार को देने से पहले वो कहां से आ रहे हैं करके यहाँ पर शास्त्र अच्छे से कहता है. தேவன் தேமானிலிருந்து வர்றார். परमेश्वर जो है तेमान से आते हैं. இது தேமான் என்றால் சவுத் என்றும், தேமான் ஏசாவுடைய வம்சாவளியை சேர்ந்த ஒரு மனுஷனுடைய பெயர் என்றும் பைபிள் நமக்கு சொல்லுகிறது. और शास्त्र में कहा गया कि जो तेमान जो है दक्षिण में है और तेमान जो है वो ईसा के वंश से आए लोग का नाम है करके. ஆண்டவர் தங்கக்கூடிய வாசஸ்தலம் எது? परमेश्वर जहाँ जिस स्थान पे रहते हैं वो कौन सा स्थान है? அவர் இருக்கிற இடம் நார்த் சைடு, வடக்கே. और जब वो उनका निवास स्थान जो है वो उत्तर में होता है. பரலோகம் வடக்கே இருக்கிறது. स्वर्ग राज्य उत्तर में होता है. 48ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்திலே வட திசையில் உள்ள சியோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானம், அதுவே சர்வ மகாராஜாவின் நகரம் என்று சொல்லுகிறது. 48वां भजन संगीता 2 वचन में सियोन पर्वत ऊंचाई में से सुंदर और सारी पृथ्वी के हर्ष का कारण है, राजधिराज का नगर उत्तरी सिरे पर है. அப்போ இங்க எங்கிருந்து அவர் வர்றார்? अब वो कहाँ से आ रहे हैं? அவர் இருக்கக்கூடிய இடம் என்ன? वो रहने वाला निवास स्थान क्या है? வடக்கே சியோனிலே எருசலேமில் அவர் இருக்கிறவர். और उत्तर में सियोन में वो यरूशलेम में रहते हैं. ஆனால் இப்பொழுது ஆண்டவராய் கர்த்தர் எங்கிருந்து வர்றார்? लेकिन अब परमेश्वर कहाँ से आ रहे हैं? தேமானிலிருந்து வர்றார். तेमान से आते हैं. அப்ப தேமானிலிருந்து ஏன் அங்கு வர வேண்டும்? तेमान से क्यों वहां पर आना है? ஜனங்கள் நார்த்தில் இருக்க வேண்டிய மக்கள் தேமானுடைய சுவாபத்துக்குள்ளாக, அப்படிப்பட்ட தன்மைக்குள்ளாக இருக்கிறதை பரிசுத்த வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. और जो दक्षिण उत्तर के लोग जो है वो तेमान के जो दक्षिण के लोगों के स्वभाव के अनुसार चलने लगे करके पवित्र शास्त्र यहाँ दिखाता है. தேவனோடு வாசம் பண்ண வேண்டிய ஜனம் தேமானிலே அவ்விதமாய் அந்த வடதிசையை விட்டு, அந்த தேவனுடைய சமூகத்தை விட்டு அவர்கள் தேமானுடைய அனுபவத்துக்குள் போய் விட்டார்கள். और परमेश्वर के साथ निवास करने वाले लोग परमेश्वर के समूह को छोड़ के वो तेमान, वो दक्षिण की ओर पर आ रहे हैं. ஏசா என்று இங்கே ஏசாவுடைய குடும்பத்தினுடைய ஒரு மனுஷனை குறித்து நான் வாசிப்பதனுடைய காரணம், இவர்கள் எல்லாரும் சேஷ்டபுத்திர பாகத்தை, அதாவது தேவன் தந்ததை அலட்சியப்படுத்தினவர்கள். और ये हम यहाँ पर तेमान जिसका ईशा के जो पुत्र है उनके बारे में हम क्यों पढ़ते आ रहे हैं? क्योंकि ये सभी लोग परमेश्वर की आजादी को उन्होंने ठुकरा दिया था. आशीर्वादங்களை அற்பமாக நினைத்தவர்கள். परमेश्वर ने दिए गए आशीर्वाद को बहुत ही उन्होंने तुच्छ माना. தேவ ஜனம் நார்த்திலே தேவனோடு இருக்க வேண்டிய ஜனம் தேமானுடைய அனுபவத்துக்குள்ளாக ஒரு உலக மக்களை போல வாழ ஆரம்பித்தார். परमेश्वर के लोग जो उत्तर में रहने वाले लोग वह परमेश्वर के सम्मुख से छोड़कर अब वह दक्षिण लोगों के स्वभाव में आ चुके हैं. தேவனுடைய மக்கள் அந்த தேவனோடு இருக்க வேண்டிய அனுபவங்களை இழந்து போனார்கள். अब परमेश्वर के लोग परमेश्वर के साथ रहने वाले वो सारे अनुभवों को वह खो बैठे थे. ஆண்டவருடைய வாஞ்சை என்ன? परमेश्वर का चाहत क्या था? யோவான் 17ஆம் அதிகாரம் யோனா का पुस्तक 17वां अध्याय 24ஆம் வசனத்திலே 24वां अध्याय में நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னோட கூட இருக்க விரும்புகிறேன். और मैं जिस स्थान पर हूँ उसी स्थान पर वे मेरे साथ, मैं उन्हें रखना चाहता हूँ. யோவான் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே योहान 14वां अध्याय 3 वचन में நான் இருக்கும் இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் உங்களிடத்தில் வந்து உங்களை நான் இடத்திலே சேர்த்துக் கொள்வேன். और मैं जिस स्थान पे आया हूँ उसी स्थान पर आपको भी रहने के लिए मैं जाकर तुम्हारे लिए जगह तैयार करूंगा.
வாஞ்சை என்ன என்றால் தேவ ஜனம் தேவனோடு இருக்க வேண்டும். परमेश्वर का चाहत क्या है कि परमेश्वर के लोग उन्हीं के साथ रहना है. ஜெப வாழ்க்கையிலே ஆண்டவரோடு இருக்க வேண்டும். परमेश्वर के प्रार्थना के जीवन में परमेश्वर के साथ रहना है. தேவனோடு நெருங்கி இருக்க வேண்டும். परमेश्वर के कार्यों में परमेश्वर के साथ नजदीकियां बढ़ाना है. 73ஆம் சங்கீதத்தில் உம்மை இல்லாமல் எனக்கு யார் உண்டு, உலகத்தில் உம்மை தவிர எனக்கு வேற விருப்பம் இல்லை என்று சொன்னார். और 73 भजन संगीता में आपके बगैर मेरे लिए इस पृथ्वी में कौन है, इस संसार में तुम्हारे अलावा मेरा कोई भी नहीं है, मेरा कोई चाहत ही नहीं है. தேவ ஜனம் எங்க இருந்தார்கள், எப்படிப்பட்ட சுபாவத்துக்குள்ளாக இருந்தார்களா? தேவனுடைய ஆசீர்வாதங்களை அவமதித்த ஜனங்களை போல வாழக்கூடியவர்களாய் மாறின ஒரு நிலைமை தான் தேவன் சுட்டி காண்பிக்கிறார். ஆகையால் தேவன் தேமானிலிருந்து வர்றார். और यहाँ पर अब परमेश्वर के प्रजा कहाँ पर है? परमेश्वर के प्रजा जो परमेश्वर के स्वभावों को छोड़कर वे यहाँ पर इन लोगों जो परमेश्वर के आशीर्वाद को टुकरा दिया उनके स्वभाव में आ चुके हैं. इसीलिए परमेश्वर वहाँ तेमान से आदर करके दिखा रहे हैं. दानियेले கவனித்து பாருங்கள். दानियल को ध्यान दीजिए. அவன் பாபிலோனில் இருக்கிறான். वो बाबिलोन में रहता था. அவன் தினமும் 3 வேளை அவன் ஜெபம் செய்து தேவனை துதித்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறான். लेकिन फिर भी वो 3 बार परमेश्वर का स्तुति कर प्रार्थना करते हुए रहता था. அவன் எதை நோக்கி அவன் ஜெபம் பண்ணினான்? எருசலேமை நோக்கி அவன் ஜெபிக்கிறான். वो किसको देखकर प्रार्थना करता था? वो यरूशलेम की ओर देखकर प्रार्थना करता அவன் था. இருப்பது பாபிலோன். वो रहने वाला स्थान वो बाबिलोन है. நோக்கங்கள் எல்லாம் எங்கே இருக்கிறது? எருசலேமிலே இருந்தது. लेकिन उसका सारा मकसद जो था वो यरूशलेम की ओर ही था. என் ஆண்டவர் இருக்கிறவர், क्योंकि वहीं पर हमारा मेरा परमेश्वर रहता है. प्रसन्नम இருக்கிறது. वहीं पर मेरे परमेश्वर का प्रशंसा भरा है. ஆகையால் தான் தேவன் எருசலேமை நோக்கி दानियेल 3 நேரம் இடைவிடாமல் ஜெபம் செய்தார். इसलिए दानियल यरूशलेम की ओर देखकर 3 बार वो लगातार प्रार्थना करता था. ஆனால் இங்க தேவ ஜனங்களை நிலைமையை நாம் பார்க்கிறோம். लेकिन यहाँ पर परमेश्वर के प्रजा के परिस्थितियों को देखते हैं. ஜனம் தேமானிலே இருக்கிற அனுபவத்துக்குள் வந்து விட்டார். परमेश्वर के साथ रहने वाले लोग अब तेमान के स्वभाव के अंदर आ चुके थे. தேவன் அவர்கள் எல்லாம் சந்தித்து அங்கு வர்றார். परमेश्वर तेमान उन लोगों को मिलते हुए आ रहे हैं. என்னோட கூட இருக்கிற நிலைமை எல்லாம் உன் வாழ்க்கையை விட்டு மாறிடுச்சு. मेरे साथ रहने वाले सारे परिस्थितियां बदल गए हैं. दानियेल போல ஜெபிக்கிற ஒரு ஜெபாவி உனக்குள்ள இல்லை. दानियल के जैसे प्रार्थना करने वाला एक जीवन तेरे अंदर नहीं है. अब அதிகாலையிலே தேடுகிற ஸ்வாபங்கள் உன்னிடத்திலே குறைந்து போய்விட்டது. बड़ी भोर के समय पर उठकर जाकर प्रार्थना करने वाला स्वभाव अब तेरे अंदर से कमी हो गया है. தேவன் தேமானிலிருந்து வந்தார். ईश्वर तेमान से आ रहे हैं. எனக்கு அருமையானவர்களே, मेरे प्रिय लोगों, நாம் எங்க இருக்கிறோம்? हम किस स्थान पे रहते हैं? ஆண்டவருடைய வார்த்தை என்ன? परमेश्वर का वचन क्या है? ஆண்டவரோடு இருக்க வேண்டும். परमेश्वर के साथ रहना है. எங்கே என்ன வேலை செய்தாலும் தேவ பிரசன்னத்துக்குள்ளா இருக்க. हम कहीं पर भी जहाँ पर भी काम करें परमेश्वर के प्रशंसा में उसे करना है. நாட்களிலே ஆண்டவராய் கர்த்தர் சொன்ன வார்த்தை 1ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்திலே இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். और जूना नियम में हम जो पढ़ते हैं परमेश्वर कहते हैं पहला भजन संगीता 2 वचन में, और जो कोई भी दिन और रात परमेश्वर के वचन का ध्यान करेंगे वो भाग्यवान है. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவராய் இயேசு தேவ ஜனங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்தார்? लेकिन नया नियम में परमेश्वर यीशु लोगों को क्या सिखाते हैं? யோவான் 5ஆம் அதிகாரம் योना का पुस्तक 5वां अध्याय 39ஆம் வசனத்திலே 39वां வேத वचन में வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். पवित्र शास्त्रों को ढूंढ के பழைய देखिए. ஏற்பாடு கற்றுக் கொடுக்கிறது வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியம். जूना नियम हमें सिखाता है कि जो परमेश्वर के वचन को ध्यान देता है वो भाग्यशाली है. புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராய் இயேசு தம்முடைய ஜனங்களுக்கு சொல்றார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். लेकिन नया नियम में परमेश्वर यीशु लोगों से कहते हैं कि पवित्र शास्त्रों को ढूंढ कर देखिए, जान कर தியானிப்பதை देखिए. விட ஆராய்ச்சி செய்வது மேலான அனுபவம். ध्यान करने से अधिक ढूंढना और जानकारी रखना ही बहुत बड़ा अनुभव होता லாக்டவுன் है. நாட்களில் நீங்க எப்படி இருந்தீங்க? इस लॉकडाउन के समय पर आप किस तरह थे? வேதத்தை தியானித்தீர்களா? வேதத்தை ஆராய்ச்சி செய்தீர்களா? पवित्र शास्त्रों का ध्यान दिया क्या? उनको ढूंढने लगे क्या? அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம்
प्रेरित का पुस्तक 17वां अध्याय 11 வசனத்திலே 17वां अध्याय 11वां वचन में பெரிய பட்டணத்தார் தினந்தோறும் வேத வாக்கியங்கள் ஆராய்ந்து பார்த்தார்கள். और पहले के लोग जो है हर रोज प्रतिदिन वो पवित्र शास्त्रों में ढूंढते தெசலோனிக்கே रहे। உள்ளவர்களை பார்க்கலும் நல்ல குணசாலிகளாய் மாறி थिस्सलुनी के यहूदियों को देखते ही वे लोग बहुत बड़े थे। எனக்கு அருமையான मेरे प्रिय लोगों, இப்ப நம்ம எப்படி இருக்கிறோம்? आज हम किस तरह है? நம்முடைய வேத வாசிப்பு, நம்முடைய தியானம் எப்படி இருக்கிறது? हमारा पवित्र शास्त्र पढ़ना, हमारा ध्यान किस तरह है? ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? हमारा प्रार्थना का जीवन किस तरह है? 55ஆம் அதிகாரம் ஏசாயா 6ஆம் வசனத்திலே கர்த்தரை கண்டடைத்துக்க சமயத்தில் அவரை தேடு. ऐसाया 55वां अध्याय 6वां वचन में हम पढ़ते हैं कि परमेश्वर को जहां पर भी है ढूंढते रहिए, खोजते रहिएगा, எப்பொழுது காண முடியும்? तब हमें वो मिल सकते हैं। நீதிமொழிகள் 8:17 இல்ல नीति वचन 8:17 அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான். 8:17 में हम ऐसे पढ़ते हैं कि बड़ी भोर के समय पर जो कोई मुझे ढूंढेगा वो मुझे पालेगा। ஜெபம் உங்களுக்கு இருக்கிறதா? क्या बड़ी भोर का प्रार्थना आपके अंदर है? ஆண்டவரோடு கூட போராடி ஜெபிக்கிற ஒரு ஜெப ஆவி உங்களுக்குள்ள இருக்கிறது. बड़ी भोर के समय पर प्रार्थना कर परमेश्वर के साथ लड़ाई करने वाला आत्मा आपके अंदर है क्या? அதிகாலையில் ஜெபிக்க வேண்டும். क्यों बड़ी भोर के समय पर प्रार्थना करना है? 46ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தில் அதிகாலையிலே தான் தேவன் நமக்கு சகாயம் செய்தார். 44वां अध्याय भजन संगीता 6वां वचन में 4वां वचन में क्योंकि बड़ी भोर के समय पर ही परमेश्वर हमारा सहायता करेंगे। 1 சங்கீதம் 8ஆம் வசனத்திலே 101 भजन संगीता 8वां वचन में அதிகாலையில் தான் சத்துருவை நாம் சங்கரிக்க முடியும்। क्योंकि उसी समय पर बड़ी भोर के समय पर ही हम दुष्टों का सत्यानाश कर सकते हैं। தேவன் தேமானிலிருந்து வந்தார்। परमेश्वर जो है वो तेमान से आ रहे हैं। சவுத் நார்த்தில் இருக்க வேண்டிய என்னோடு இருக்க வேண்டிய ஜனம் தேமானில் இருக்கிறார்கள் என்று அவளை கண்டு துக்கத்தோடு கூட கர்த்தர் கடந்து வந்தார்। और उत्तर में उत्तर दिशा में रहने वाले लोग जो है वो तेमान दक्षिण दिशा में रहते हैं करके वो बहुत दुखित होकर वो तेमान से वापस लौट रहे हैं। பாரானிலிருந்து வந்தார்। दूसरी बात पवित्र पारान से वो फिर से लौट रहे हैं। பாரான் என்று சொன்னால் पारान का मतलब ये होता है அலைந்து திரிகிற வாழ்க்கை और जो ढूंढ कर फिरने वाला जो जिंदगी है। இது ஒரு பெரிய ஒரு டெசர்ட் பிளேஸ்। वो एक बड़ा एक जंगल सा देश है। இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷத்தினுடைய பெரும் பகுதி அந்த பாரான் வனாந்திரத்தில் தான் கழித்தார்। और उस वन प्रदेश जो है इजराइल लोग अपने 40 साल उसी वन प्रदेश में उन्होंने बिताया। சுதந்திர சமுத்திரம் தொடங்கி அது எவ்வளவு நீளமாய் அந்த வனாந்திரம் போய்க்கொண்டே இருக்கிறது। और वो लाल समुद्र से लेकर वो कितना ही लंबा उस रेगिस्तान से वो जाता रहता है। ஆகார் அந்த வனாந்திரத்தில் தான் ஆதியாகமம் 21:21 அவள் அலைந்து திரிந்தாள்। आगार जो है उस वन प्रदेश में ही उत्पत्ति का पुस्तक 21:21 में वो घूम फिर रही थी। இந்த லாக்டவுன் நாட்களில் உங்களுடைய ஆவிக்குரிய நிலைமை எப்படி இருக்கிறது? इस लॉकडाउन के समय पर आपका आत्मिक जीवन किस तरह है? சமாதானமற்று நிம்மதியற்று பயந்து நடுங்கிக் கொண்டு அவிதமா அலைந்து திரிகிற வாழ்க்கை போல காணப்படுகிறதா? शांति और समाधान के बगैर एक डर के अंदर बैठकर आपका जीवन बहुत भटक रहा है क्या? यहाँ இருக்க வேண்டிய இடம் தேமான் அல்ல। हम जो रहने वाला स्थान है वो तेमान நாம் नहीं இருக்க है। வேண்டிய இடம் பாரான் அல்ல। हम रहने वाला स्थान वो पारान நாம் नहीं இருக்க है। வேண்டிய இடம் தேவன் தங்கக்கூடிய வாசஸ்தலமாகிய எருசலேம் அதாவது சீயோன்। हम रहने वाला स्थान जो है परमेश्वर का निवास स्थान यरूशलेम, उसका मतलब सियोन है। ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் காணப்படும்। परमेश्वर के सम्मुख में हम दिखाई அவருடைய देंगे। பாரங்களை நாம் பகிர்ந்து கொள்வோம்। उनका बोझ को हम நம்முடைய ले இந்த लेंगे। தேசத்துக்காய் கண்ணீர் வடித்து திறப்பிலே நாம் நிற்போம்। हम हमारे देश के लिए आंसू बहाकर அதற்காக उनके தான் द्वार पे தேவன் खड़े நமக்கு होंगे। ஆயுசு நாளை கொடுத்திருக்கிறார்। इसीलिए परमेश्वर हमारे लिए आयु दिया है। ஆண்டவரே இந்த தேசத்தை தொடுங்க।
परमेश्वर इस देश को आप छूना। எங்களுடைய சபை மக்கள் ஒருவரையும் தொடுங்க. परमेश्वर इस देश हर देश இனி के हमारे அப்படிப்பட்ட कलीसिया के हर एक ஒரு लोगों को அழிவு छूना। இனி சம்பவிக்க கூடாது. अब ये नाश कभी भी இந்த नहीं आना है। தேசத்திலே இந்த கொரோனா தொற்று நோய் இனி வராமல் பாதுகாத்துக் கொள்ளுங்க. इस देश में अब इस कोरोना महामारी फिर से नहीं आना है। எங்களுடைய பாவங்களை நீங்க மன்னியுங்க. हमारे पापों को आप माफ कीजिए। ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி நம்ம பார்ப்போம். परमेश्वर के सम्मुख की ओर देखकर हम प्रार्थना करेंगे। இப்படியாத யோனா மீன் வயிற்றிலே இருந்து கொண்டு और जो आज्ञा का पालन न करता योना जो है उस मछली के पेट के अंदर रहकर எருசலேமை நோக்கி அவன் ஜெபம் செய்தான். यरूशलेम की ओर देखकर उसने प्रार्थना किया। எருசலேமை நோக்கி ஜெபம் செய்தான். यरूशलेम की ओर देखकर उसने प्रार्थना ஆண்டவரே किया। என்னை கண்ணோக்கி பாரும் என்று ஜெபித்தான். परमेश्वर मेरी ओर देखिए करके அவன் उसने ஜெபித்து प्रार्थना முடித்த किया। உடனே கர்த்தர் கட்டளையிட்டார், மீன் யோனாவை கரையிலே கக்கினது. और वो प्रार्थना करते ही परमेश्वर ने आज्ञा दिया और उस मछली ने उसको उल्टी कर दिया। நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்க ஆசை உள்ளவர். हमारे प्रार्थना को सुनने के लिए परमेश्वर चाहत के साथ தானியேலை போல நாம் ஜெபிப்போம். हम दानियल के जैसे प्रार्थना பெரிய करेंगे। பட்டணத்தாரை போல தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்வோம், தியானிப்போம். हम बेरिया के शहर के लोगों के जैसे हर एक दिन परमेश्वर के पवित्र शास्त्रों को ध्यान देकर யோனாவை हम போல जानेंगे। நம்முடைய குறைகளை ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் வைப்போம். योना के जैसे अपने कमियों को परमेश्वर के सम्मुख में रखेंगे। கர்த்தர் நம்மை தொடுவாராக. परमेश्वर हमें छुए, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். परमेश्वर हमें आशीर्वाद நாம் करेंगे। ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். हम सभी परमेश्वर की ओर देखकर प्रार्थना இயேசுவே, करेंगे। இந்த காலையில கேட்ட வார்த்தைகளை ஆண்டவரே ஆசீர்வதியும் என்று நாம் ஜெபிக்கிறோம். यीशु, हमारे इस सुबह के समय पर हमने जो भी बातें सुना उसके लिए हम आशीर्वाद कीजिए ஆண்டவரே, करके நான் प्रार्थना வாழ்கிற करेंगे। இந்த காலத்திலே हम जो जीने वाले इस समय पर இப்படிப்பட்டதான ஆண்டவரே COVID-19 கொரோனா ஆண்டவரே எங்களுடைய காதுகளிலே இனி நாங்கள் கேட்காமல் கண்களிலே பார்க்காமல் ஒரு அற்புதத்தை செய்யுங்க. परमेश्वर, ये कोविड-19 ये कोरोना जो है अब हम हमारे कानों में नहीं सुनना है, हमारे आंखों से नहीं देखना है और उसका एक कार्य कीजिएगा। परमेश्वर, हम सभी प्रार्थना பரலோகத்தின் करेंगे। நல்ல பிதாவே, உம்முடைய அன்பு இரக்கம் தயவுக்காய் ஸ்தோத்திரம். हमारे स्वर्गीय अच्छे पिता, आपका दया, आपका प्रेम, आपका अनुग्रह के लिए हम धन्यवाद இந்த देते காலையில हैं। கர்த்தருடைய வார்த்தையில பேச உதவி செய்தீரே, ஸ்தோத்திரம். इस सुबह के समय पर परमेश्वर के वचनों को आपने बांटने के लिए இந்த मौका दिया, उसके लिए வார்த்தைகள் धन्यवाद देते வீணாகாதபடி हैं। அது 100 பலன் தாங்க. ये वचन जो है व्रत नहीं जाना है, वो 100 गुण बल देना நாங்கள் है। எப்படி இருந்தோம், எங்கே இருக்கிறோம் என்பதை எங்களுக்கு சுட்டி காண்பித்தீர். हम किस तरह रहते थे और हम किस तरह रहना चाहिए करके आपने நாங்கள் எங்கே बताया இருக்க हमें। வேண்டும் என்று எங்களுக்கு கற்று தந்தீங்க. और आपने हमें सिखाया हमें किस तरह कहाँ पर நாங்கள் रहना என்ன है செய்ய வேண்டும் என்பதை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தீங்க. और हमें क्या करना है करके वो भी आपने हमें அதற்கு सिखाया। इस நாங்கள் वक्त கீழ்ப்படிந்து செயல்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. उसका हमें आज्ञा का पालन कर कर उसके अनुसार चलने के लिए हमें உள்ளவர்களோடு सहायता ஆவியானவர் कीजिए। இடைப்படுங்க. और सुनने वाले लोगों के हृदय से परमेश्वर பலவீனமா आत्मा से யார் सहायता இருந்தால் எங்கள் कीजिए। அன்பின் தெய்வம் அவர்களை தொட்டு சுகமாக்குங்க. जो कोई भी कमजोरी के साथ है परमेश्वर, हमारे परमेश्वर उन्हें छूकर उन्हें अद्भुत कार्य कीजिए। எல்லாவற்றையும் உடைய கரங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். सभी को आपके हाथों में अर्पण करते மகிமை हैं। கனம் துதி உமக்கே செலுத்துகிறோம். सारे महिमा आधार सम्मान केवल परमेश्वर आप ही இயேசுவின் को நல்ல देते हैं। நாமத்தில் பிதாவே, यीशु मसीह के नाम से मांगते परमेश्वर पिता, ஆமென். आमीन। என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் என் முழுவதுமே முழுவதுமே அவர் பரிசுத்த பரிசுத்த நாமத்தை நாமத்தை ஸ்தோத்திரி. ஸ்தோத்திரி। என் ஆத்துமாவே கர்த்தரை கர்த்தரை ஸ்தோத்திரி, ஸ்தோத்திரி, அவர் அவர் செய்த செய்த சகல சகல உபகாரங்களை உபகாரங்களை மறவாதே. மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் சமாதானம் இந்த வசனங்களை கேட்டு வார்த்தைகளை கேட்டு ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளோடும் இருப்பதாக. ஆமென். ஆமென். உங்கள் எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தில் இந்த அன்பின் வாழ்த்துக்கள். இதை மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் பண்ணுங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம். आप सभी को यीशु मसीह के नाम से हम प्रेम से बधाई देते हैं और ये वाला मैसेज जो है शेयर कीजिएगा और जिन्होंने अभी तक सब्सक्राइब नहीं किया और कृपा करके सब्सक्राइब कीजिएगा। परमेश्वर आपको आशीष करे।